இயேசுவில் இயேசுவில் அன்பு நிறை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு அடைக்கல அன்னையின் திருப்பாதத்திற்கு மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பொங்கல் கொண்டாடும் பொழுது அந்த காலத்திலெல்லாம் அந்த பொங்கலுக்கு ஒருத்தர் எப்படி முகமன் கூறுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு முகமன் கூறுவாங்கன்னா என்னன்னு தெரியாது. அதனால் ஒருத்தரை எப்படி க்ரீட் பண்ணுவாங்க, எப்படி செய்வாங்க? இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்தா என்ன சொல்கிறோம்? குட் மார்னிங் ஃபாதர் சொல்கிறோம், குட் மார்னிங் சார்ன்னு சொல்கிறோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தா ஒருத்தரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன? ஹாப்பி பொங்கல். வெரி குட். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பொங்கல் விழாவை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹாப்பி பொங்கல் தான் சொன்னோம். அப்படி தானே? ஆமாண்ணா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு இங்கிலீஷ் தெரியும்? சரி தானே? ஹாப்பி பொங்கல்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க? பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் அவங்க சொல்லலை. நான் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வேர்களை விட்டு வெளியே வந்து விட்டோம், நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய வேர்களை அழித்து குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்பது இந்த தமிழர் திருவிழாவிலிருந்தே நமக்கு தெரியும். ஒருத்தரை பார்க்கும் பொழுது பெரியவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்ல மாட்டாங்க. கிராம பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்பாங்க? பால் பொங்கிட்ட பற்றி தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க சொல்லப்பாடு வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒருத்தர் பார்க்கும் பொழுது முதல் பார்க்கும் பொழுது முகமன் கூறும் பொழுது வீட்டில் பால் பொங்கிற்றா அப்படின்னு கேட்பாங்க. சரிதானே? பால் பொங்கிற்றா. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தலையை வலிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? தலையை வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. சரிதானே? முத பொங்கல் அன்னைக்கு பொங்கி வழிய வேண்டிய நாளில் போய் நீங்கள் தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க கேட்குற கேள்வியே ஆமான்னு பதில் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி. பால் பொங்கிற்றா அப்படின்னு என்ன சொல்ல போகிறாங்க? விடிய காலையில் சூரியோதயத்தில் அங்கே சூரியனுக்கு முன்னாலே வைத்து அந்த பாலை வெளியிலே வாசலிலே வைத்து பொங்கும் பொழுது அவர்கள் பொங்கி விட்டு தான் வெளியே வருவார்கள். அந்த பொங்கல் விழா வீட்டிலே கொண்டாடி முடித்த பிற்பாடு தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். இப்போ தான் வெளியில் ஊர் சுற்றுறது தான் காலமாக போச்சு. அப்போல்லாம் அப்படி தான் ஒரு குடும்ப விழாவாக இருந்தது. அதனால் பால் பொங்கிற்றா என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னவாக இருக்க போகுது? பொங்கிச்சு. நம்ம வீட்டில் அடுத்த கேள்வி, நம்ம வீட்டில் பொங்குச்சு. அதாவது இந்த நல்ல நாளிலே நம்முடைய வார்த்தை கூட நல்லதாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நல்லதாக இருக்க வேண்டும்? அது பொங்கி வழிகின்ற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும், குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். சரிதானா? பொங்கிற்றா என்ற பொருளுக்கு அதுதான் பொருள். குறைவு இல்லை, பொங்கிற்று, அபரிமிதமாக பொங்கிற்று, அதுதான் வார்த்தை. சரிதானா? அதுதான் நம்முடைய தமிழர் திருநாளிலே இருக்கின்ற மிகப்பெரிய உன்னதமான உண்மை. மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்வு பொங்கி வழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆதியிலே நம்முடைய மக்கள் நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கோம்? கோயிலுக்கு வந்திருக்கிறதே சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் தேவையில்லைன்னு வந்தவங்கெல்லாம் உண்டு. சரிதானா? இந்த ஆள் வீட்டில் தண்ணி போட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நிம்மதியாக பிள்ளை குட்டியை இழுத்துட்டு போயிட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு ஏதாவது சாப்பிட்டாவது வருவோம் அப்படின்னு வந்திருக்கவங்க கூட சில பேர் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இந்த நாடு இன்னைக்கு எந்த நிலைமைக்கு அவலமாகி சென்று கொண்டே இருக்கிறது என்றால், மகிழ்ச்சியை எங்கேயாவது காசு கொடுத்து வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டு. ஒரு
பொங்கல் சமயத்தில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். நிறைய பட்டிமன்றத்தை தான் இப்போ குறைச்சலே இல்லை. அந்த பட்டிமன்றம் ஒன்று பார்த்தேன். அந்த பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இன்றைக்கு மக்களிடம் மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கே இருக்கிறது? விரல் நுனியிலே இருக்கிறது. என்ன விரல் நுனியில் இருக்கு? இப்போ எல்லாருக்கும் செல்லு அடிக்கிறார் ஒருத்தர். சரிதானா? செல்போன். ஏன்னு கேட்டால் முந்த காலகட்டத்தில் ஒன்றோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது. இன்று உலகத்தில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் செல்போனிலேயே வந்து விடுகிறது. எனவே எங்கே இப்பொழுது மகிழ்ச்சி? சுண்டு விரலில் இருக்கிறது அப்படின்னார். சரிதான், சுண்டு விரலில் இருக்கு, கண்டுபிடிப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு நான் பேசுறதே உங்களுக்கு கேட்குது அப்படின்னா அதுவே ஒரு கண்டுபிடிப்பு தான், மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளிலே மட்டும் மகிழ்ச்சி இருக்கிறதா? எதிரணியில் இருக்கிறவருக்கு சொல்றார், ஆமாங்க சுண்டு விரலில் இருக்கு. எந்த அளவுக்கு சுண்டு விரலுக்கு வந்துருச்சுன்னா, வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஒரே வீடு, ஒரே ஃப்ளாட்டு. அந்த ஒரே ஃப்ளாட்டில் ஒரு ரூமில் இருந்துட்டு இன்னொரு ரூமுக்கு ஹாய் ஹனி ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஃபோனில் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. சரிதானே? அதாவது பரவாயில்ல, ஃபோனில் கேட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க. இன்னொரு நிலைமை வருது. எவ்வளவு பக்கத்தில் இருக்காங்க, 2 பேருக்கு நடுப்புற என்ன இருக்கு? ஒரே ஒரு சுவர் தான் இருக்கு. அந்த தொலைபேசி என்ன சொல்லும்? நீங்கள் அழைக்கின்ற நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். சரிதானே? நீங்கள் அழைக்கின்ற நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். ஆமா, தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இவர் இருக்காரு. பக்கத்தில் இருந்தாக்கா வீட்டில் கதவை தட்டாமா நல்லா இருக்காமான்னு கேட்டுருப்பார்ல. அந்த நல்லா இருக்காம கேட்காததுக்கு காரணமே அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே போனதுனால தானே. இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த அம்மா நல்லா சொன்னிச்சு, அந்த சுட்டு விரலில் வர்றது எவ்வளவு குழப்பம் வருதுன்ட்டு. ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணும்போது சில சமயத்தில் வந்து எதிர்முனையில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருந்தா என்ன வரும்? என்ன பதில் வரும்? நீங்கள் அழைக்கின்ற நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். சரிதானா? வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பொம்பளை என்ன பண்ண, இங்கேருந்து வந்து நீ எவன்கிட்ட பேசுன முடிஞ்சா? வேறு ஒருவருடன் பேசினா நீ யார்கிட்ட பேசுன? குடும்பத்தில் குழப்பமே வருது. சரிதானா? சந்தோஷம் தான், விரல் நுனியில் இருக்க சந்தோஷம். இன்னொரு வார்த்தை வரும், நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறவர் வேறொருவரோடு தொடர்பு கொண்டுள்ளார். அது எப்படி இருக்கும்? விளக்கமாக தான் விழும். நிலைமை வந்து எப்படி போகுது பாருங்க. இதை மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தோஷம் சுட்டு விரலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், அழகான பதில் சொன்னார். என்ன சொன்னார்? முற்றமில்லா வீடும் முதியோர் இல்லா வீடும் மகிழ்ச்சி இருக்காதுன்னு சொன்னார். அந்த காலத்துலலாம் வந்து 3 படி 5 படி வச்சு வீடு கட்டுவாங்க. அதில் ஒரு முற்றம் இருக்கும். அதில் வந்து பெரிய முத்தம் சின்ன முத்தம்னு இருக்கும். அந்த சின்ன முத்தம் வந்து பொம்பளைங்களுக்கு கிச்சன், அடுக்கலை, ஜாமான் சட்டு விளக்குறது, அவங்கெல்லாம் குளிக்கிறது கொள்வது அந்த காலத்தில். சரிதானே? பெரிய முற்றம்னு ஒன்று இருக்கும். அந்த பெரிய முற்றம் என்னத்துக்கு இருக்கு? வீட்டுக்கு காற்று வரணும், முன்னாடி நல்ல காற்று வரணும். சரிதானே? 2வது, ராத்திரியில் உட்காந்து சாப்பிடும்போது விளக்க கொளுத்தி வச்சுட்டு அங்கே தான் முத்தத்தில் உட்காந்து காற்று வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றது, எல்லாரும் பேசுறது. இப்போ தான் டெலிஃபோன்லேயே அம்மா நீ இருக்கியான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. எங்க முதியோர்கள் இருந்தால் தானே அந்த வீடு சுற்றமாக இருக்க போகிறது, சுற்றம் சூழம் ஒன்று இருக்க போகிறது. அந்த சுற்றமும் சூழமும் இல்லாத வீடு எங்கே மகிழ்ச்சி இருக்க போகிறது? ஒரு சின்ன நிகழ்ச்சி ராதா ரவி சொன்னார். ஒரு நாள் ஒரு பையன், ஒரே பையன், அந்த அம்மா ஒரு விதவை தாய். அந்த பையனுக்கு கல்யாணம் நடத்துகிறாங்க, கிராண்டாக நடத்துகிறாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சோடனே 2 நாள் கழித்து அந்த பையன் வந்து, அம்மா ரொம்ப நன்றி, எனக்கு நல்லபடியாக கல்யாணம்லாம் பண்ணி வச்சுங்க, ஆனால் உங்கள் மருமக வந்து ஒன்று சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். என்னடா அது மருமக சொல்லுது அப்படின்னு? அம்மா நாங்கள் வேலை நிறையா இருக்குது, உங்களை கவனிக்க முடியலையா, அதனால் உங்களை கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுருவோம்மா. கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகலை, முதியோர் இல்லத்தில் விட்டுருவோம்மா அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி சொல்லுது,
மனசெல்லாம் வலி, எவ்வளோ வலி இருந்திருக்கும் நம்ம யோசித்து பார்த்தாலே தெரியும் வலி. அந்த வலியோட சொல்லுது, எப்பா உனக்கு இப்போ தாண்டா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என் பேரனையோ பேத்தியையோ பார்த்துட்டு செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போயிடுறேன், செத்து போகிறேன்னு சொல்ல நான் முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன்னு சொல்லு. ஒரு பேரன் பிறந்தான், இப்போ சேர்க்குறாங்க பேத்தியை பார்த்துட்டு போயிடுறேனே அப்படிங்குது. இந்த பொம்பளைங்களுக்கு இந்த வயசானவங்களுக்கு எப்படி பேசுறது நல்லா தெரியும், சரிதானே அப்படின்ட்டு பேசு. அப்புறம் பேத்தியும் பிறந்துச்சு, யாரா என் பேரனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லு. சரின்னு அப்படியே இருக்கு. பேரனுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம்லாம் ரொம்ப சந்தோஷமாக நடக்குது. ஏன்னா இந்த பாட்டி சேர்த்து செருவாட்டு காசு சேர்த்து வச்சுருந்தது, மாவம்மா சேர்த்தது எல்லாம் சேர்த்து முதல் கல்யாணம் உள்ள வீட்டில் ரொம்ப தடபுடலாக நடக்குது. தடபுடலாக நடந்து முடிஞ்சு அடுத்த நாளைக்கு மருமக வந்து அப்படியே மூஞ்செல்லாம் வீங்க போய் அப்படியே வந்து இந்த மாமியார் இருக்காங்கல்ல, அதாவது இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மூஞ்செல்லாம் வீங்கி போய் அவங்க மாமியார்கிட்ட வந்து அப்படியே நிற்கிது, மூஞ்செல்லாம் செவந்து போய். ஏம்மா என்னம்மா நல்லபடியாக கல்யாணம் ஆச்சே, அங்கே மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா, பொண்ணு வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் பேரன்தான் பிரச்சனை பண்ணுறான். என்ன பிரச்சனை பண்ணுறான் அவன்? உன் மருமக சொல்லுது ஒன்றையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து முதியோர் இல்லத்துக்கு போக சொல்லுது அப்படின்னு. அப்போ அந்த கிழவி சொன்னிச்சான், இந்த நாளுக்காக தாண்டி நான் இங்கே காத்திருந்தேன், சரிதானே? நான் முதியோர் இல்லத்துக்கு என்னைக்கோ போயிருப்பேன், ஆனால் எனக்கு போகணுன்னு விருப்பம் இல்லை. நீ உன் மூஞ்சில் மூதேவி உன் மூஞ்சில் முழிச்சுக்கிட்டே இருக்க, அதுவே எனக்கு கஷ்டம். எப்போ நீ வந்து என்னை முதியோர் இல்லத்துக்கு போக சொன்னியோ அன்னையிலேருந்தே உன் மூஞ்சில் முழிக்கிறது எனக்கு கஷ்டம். ஆனால் நான் இன்னைக்கு ஏன் தெரியுமா இங்கே இருந்தேன், இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வரணும், பிரத்தியாருக்கு வெட்டின குழி தனக்கு தான். புரியுதா? இன்று சுற்றம் சூழம் மனிதர்கள் இருக்கின்ற ஒரு இடத்தை மனிதர்கள் பார்ப்பதை விட மனிதர் இல்லாத ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு அநாகரிகமான காலமாக இது மாறிவிட்டது. நாகரிகம் என்ற பெயராலே அநாகரிகம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழல் தான். அந்த சூழலிலே தான் தை திங்களிலே நாம் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பொங்கல் விழாவிலே ஒரு கடைசி நாளாக ஒரு நாளை வைத்து காணும் பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள். காணும் பொங்கல் என்றால் என்ன? நாம் ஒருவரை நம்ம வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து அவர்கள் முன்னாலே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அந்த பெரியவர்களிடம் ஆசீர் பெற்று எல்லோரும் குடும்பமாக சென்று அந்த ஆண்டவனை வழிபட்டு அந்த ஆண்டவனுடைய அருள் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பொங்கி வழிய வேண்டும். இயற்கைக்கு வணங்கினோம், நம்மோடு உதவி செய்கின்ற மிருகங்களுக்கு வணங்கினோம், கடைசியிலே நம்முடைய முதியவர்களை வணங்கினோம், அந்த முதியவர்களோடு சேர்ந்து இறைவனை வணங்கினோம். அந்த இறை வழிபாட்டிலே நம்முடைய குடும்பம் பொங்கி வழிய வேண்டும், நாடு பொங்கி வழிய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். அந்த நல்ல எண்ணத்திலே தான் நாம் இங்கே இந்த அடைக்கலத்தாயை தேடி வந்திருக்கிறோம். அந்த அடைக்கலத்தாய் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதா. அந்த தாயின் முகத்திலே புன்னகை தவிழுவதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த புன்னகை நிறைந்த மாதாவின் திருப்பாதத்திற்கு வந்து நாம் வேண்டுகின்ற ஒரு வேண்டுதல், பெரிய வேண்டுதலே, தாயே நீ இங்கே மகிழ்ச்சியாக இங்கே குடிகொண்டிருக்கிறீர், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான மாதாவிடம் வந்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும் என்று கேட்கின்ற ஒரு கேள்விதான். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாய் நம்மை கைவிட்டதே இல்லை. காலையில் தான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா வந்துட்டு போகிறாங்க அவங்க குடும்பத்தோட. அவங்க வந்து கொஞ்சம் வசதியானவங்க தான். வேளாங்கண்ணிலேருந்து இங்கே வராங்க. ஃபாதர் நைட்டு இங்கே வந்து தங்கணுன்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், அம்மா வேளாங்கண்ணியை விட இங்கே சௌரியம் குறைச்சலாக இருக்குமே என்ன? இல்லை, வேளாங்கண்ணியில் விட சௌரியம் குறைச்சதான், கஷ்டம் தானே, சாப்பாடு கூட கிடைக்காது கஷ்டம். நான் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் எல்லாருக்கும். அப்போ கேட்டேன், சொன்னாங்க, இல்லை ஃபாதர், நான் வந்து 36 வயதில் என்னுடைய கணவனை இழந்து விட்டேன், 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளோடு நான் வாழ்ந்து வந்தேன். அதற்காக என்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற வீட்டை அந்த காலத்திலே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்று நான் கடை வைத்து கொடுத்தேன். அவர்கள் இன்று ஓஹோ என்று இருக்கிறார்கள். என்னுடைய பெரிய மகன் 4 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்து போய்விட்டான். எப்படி இருக்கும்? குடும்பத்தில் பெரிய பையன், அப்பாவுக்கு பிறகு அந்த பையன் தான் குடும்பத்தை தாங்குவான் அப்படின்னு சொல்கிற ஒரு 4 ஆண்டுகளுக்குள்ளே அவருடைய கணவன் இறந்து 4 ஆண்டுகளிலே அந்த பெரிய பையன் இறந்து போய்விட்டான்.
எவ்வளோ வலியும் வேதனையும். அந்த வலியின் வேதனையும் அளவு அவருக்கு என்ன ஆயிற்று, காலு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மனதிலே வலி வந்தால் அது உடலிலே எங்காவது காட்டப் போகிறது. எனவே தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கால்வலி, எனவே தூக்கமின்மை. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மாங்க வந்தாங்க, மேரின்னு அவங்க பேர். அவங்க சொன்னாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஃபாதர், நீங்கள் மாதா படம் ஒன்று கொடுங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் மாதா படத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்னை கூப்பிடுங்க, அவங்க மாதா முகத்தை பார்க்கட்டும். நம்ம வார்த்தை முக்கியம் இல்லை, யார் முகம் முக்கியம், மாதா வார்த்தை முக்கியம், மாதா முகம் முக்கியம். அதனால் மாதா முகத்தை பார்த்துட்டு கூப்பிட்டுன்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க, மாதா வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா தூங்குறேன் ஃபாதர். அன்பு சகோதர சகோதரிகளே, மாதாவே எப்பொழுதுதான் நன்றாக தூங்கினார். எப்படி தூங்கினார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று ஆண்டவர் அவருக்கு அருமையான வார்த்தை சொன்ன பொழுது அவருக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது. அதனால தான் அவர் கேட்கிறார், இது எங்கனம் ஆகும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த எங்கனம் ஆகும் என்ற கேள்வியிலே 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. அந்த 1000 அர்த்தங்களுக்குள்ளே அவர் கேட்கிறார் எங்கனம் ஆகும் என்று. அதற்கு ஆண்டவருடைய தூதர் சொல்லுகின்ற அருமையான வார்த்தை, கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. அந்த தாய்க்கு தூக்கமின்மையாக இருக்கிறது, ஆனால் அந்த கடவுளால் அந்த தூக்கத்தை கூட கொடுக்க முடியும். அவருடைய துக்கத்தை குறைத்து தூக்கத்தை கொடுக்க முடியும். எனக்கு அந்த துக்கத்தை குறைத்து தூக்கத்தை கொடுத்த அந்த மாதா என் வீட்டுக்கு வந்த நாள் முதல் நான் நன்றாக இருக்கிறேன். எனவே நான் அந்த மாதா பாதத்திலே வந்து படுத்திருக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு சென்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் அந்த மகிழ்ச்சி நிறைந்த மாதா நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான பரிசு. அந்த தாய்க்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அதே பரிசை அவள் நிச்சயமாக கொடுப்பாள். அந்த தாயின் சன்னிதானத்திலே, அம்மா உன்னை அண்டி வந்திருக்கிறோம், உம்மை அண்டி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்பதை நாங்கள் சின்னமாக தெரிந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே ஏவப்பட்டுத்தான் உம்முடைய திருப்பாக வந்திருக்கிறோம். எனவே தாயே, உம்முடைய பாதத்திலே இருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களையே சரணாகதியாக்கி இருக்கிறோம். காணும் பொங்கல் கொண்டாடிய சமயத்திலே நாங்கள் உம்மை கண்டு உம்முடைய ஆசீர் பெற, உம்முடைய திருமகனின் ஆசீர் பெற ஓடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் தாயே, எங்களை காப்பாற்றும் தாயே. எங்களோடு இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பொங்கி வழிய அருளிலே, அன்பிலே, சமாதானத்திலே, மகிழ்ச்சியிலே, கல்வியிலே, உயர் பதவியிலே பொங்கி வழிய நீரே எங்களோடு இருந்து வழிநடத்தி காத்திரலும் அம்மா என்று ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமென்.